ஒருவருக்கு சிறிய வயதில் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சிறுநீருடன் புரதம் போயிருந்தால் அல்லது இரத்தம் போயிருந்தால் அவருக்கு நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அதை விட ஒருவருக்கு அடிக்கடி சிறுநீரில் நோய் தொற்று இருக்குமா இருந்தால், சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குமாக இருந்தால், அப்படியான நோயாளிகளுக்கு நீண்டகால சிறுநீரக பாதிப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். அதை விட முக்கியமான ஒன்று நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். என்னென்றால் கட்டார், குவைட் போன்ற இடங்களில் பல இளைஞர்கள் தற்சமயம் வேலைக்காக செல்கிறார்கள். அவர்கள் அதிகளவான வெயில் வேலை செய்து கொக்கோ கோலா, பெப்சி போன்ற பானங்களை அதிகமாக அருந்துகிறார்கள். ஏனென்றால் அங்கு பார்த்தீர்கள் என்றால் நீரிலும் காட்டி பெப்சி, கொக்கோ கோலா என்பன மிகவும் மலிவாக கிடைக்கின்றது. எனவே இப்படி அவர்கள் அருந்தும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வருவது அதிகமாக அறியப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு 10 நோயாளிகள், அதுவும் 30-40 வயதுக்கு இடைப்பட்ட 10 நோயாளிகளை அடையாளம் கண்டுள்ளோம்.